ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் எம்மி ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்கரி ஸ்டைல் பேஸ்ட்ரி கேக் பண்ண போகிறோம். அது வந்து நம்ம பிளாக் ஃபாரஸ்ட் கேக் தான் பண்ண போகிறோம். இதுக்கு என்னென்ன பொருள் தேவை, எந்த அளவுக்கு எடுக்கணும், புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு 1 கிலோ பேக்கரி ஸ்டைலில் பேஸ்ட்ரி கேக் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்து 1/2 கிலோ ஸ்பாஞ்ச் தான் எடுத்திருக்கேன். 492 கிராம்ஸில் ஒரு ஸ்பாஞ்ச் கேக் எடுத்திருக்கேன், சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக்கு. இது எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து இது ஐசிங் எப்படி பண்ணுறது, இதுக்கு ஃபில்லிங் எப்படி கொடுக்கறதுன்னு உங்களுக்கு நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள் அந்தளவுக்கு சாஃப்டாக வந்துச்சு நம்மளோட கேக்குன்னு. ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த பேஸ்ட்ரி கேக்லாம் பிளாக் ஃபாரஸ்ட்னாவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்மளுக்கு வந்தால் ஆர்டர் தான். இது 1 கிலோ பேஸ்ட்ரி கேக்கு. இது வந்து கஸ்டமர் வந்து அவங்களோட பர்த்டேக்காக தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 கிலோ எங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் 492 கிராம்ஸில் ஸ்பாஞ்ச் கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து 3 லேயராக கட் பண்ணி வச்சுருக்கு. அதில் வந்து முதல் லேயர், அடியில் இருக்கிற லேயர் வந்து பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக வந்துச்சுன்னு. நம்ம கேக் சேனலில் பார்க்குற எல்லாருமே நன்றி. ஏன்னா நிறையா பேர் நம்ம சேனல் வியூ பண்ணுறாங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுறாங்க. ஆல்ரெடி ஈஸியாக டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அது வந்து நிறையா பேர் சப்ஸ்கிரைபும் வந்திருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப நேரமாக பார்த்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ வந்து நம்ம ரிச்சஸ் கம்பெனியில் சன்விப் க்ரீம் வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடாது. இந்த க்ரீம் வந்து முதல்ல நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து 1 மணி நேரம் முன்னாடி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து நல்லா கூலிங் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது நல்லா கட்டியாக தான் இருக்கும். வெளியே எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சிஸ்க்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு க்ரீம் வேணுமோ கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு க்ரீம் எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இங்கே 2 கப்பு அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இந்த விப்பிங் க்ரீம் வந்து இந்த மாதிரி லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு தான் வரணும். இல்லைன்னா கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டியாக இருந்துச்சுன்னா கேக் வந்து நல்லா வராது, பீட்டிங் வந்து நல்லா வராது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் க்ரீம் எடுத்துக்கோங்க. 2 கப்ஸ் நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் பீட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து நல்லா பீட் ஆனால் தான் நமக்கு கேக் ஐசிங் பண்ணும்போது நல்லா கரெக்டாக வரும். இப்போ வந்து இது மிச்சமாக இருக்கிற க்ரீம் வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே வேணுன்னா நீங்கள் பின்ஸு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே வந்து ஒரு பிளாஸ்டர் அப்படியே பிளாஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படியே மறுபடியும் டீப் ஃப்ரீஜரில் தான் இந்த ஸ்டோர் பண்ணணும் க்ரீமை வச்சு. இது வந்து நான் ஒரு பீட்டர் ப்ரெஸ்டீஜ் பீட்டர் தான் வாங்கினேன். அந்த பீட்டரில் வந்து நான் 1ல் வச்சு நான் முதல்ல பீட் பண்ணி வச்சுருக்கேன். மினிமம் 10 மினிட்ஸ் பக்கம் நம்ம க்ரீம் பீட் பண்ணணும். இது வந்து கூலிங்காக இருக்கணும் அந்த க்ரீமும். இல்லைன்னா ஒரு வேளை இந்த கூலிங் இல்லைன்னா க்ரீம் வந்து நல்லா பீட் ஆகாது. இந்த மாதிரி ப்ராசஸிங் வந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா இந்த க்ரீம் ப்ராசஸிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இந்த க்ரீம் நல்லாவே வரலைன்னா நம்மளுக்கு கேக் வந்து ஸ்பாயில் ஆயிரும். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 1ல் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. மெதுவாக நீங்கள் இதோட ஸ்பீட் மட்டும் கடைசியில் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரொம்ப ஹார்டாக பண்ணிடாதுங்க. இந்த மாதிரி பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பீட்டிங் ப்ராசஸ் வந்து நல்லா பீக்ஸ் வரணும். நம்ம பீட் பண்ணும்போது திக் பீக்ஸ் வரும். அந்த நம்ம க்ரீம் வந்து கீழே நம்ம பிடிச்சாலுமே கீழே உலகக்கூடாது. அந்த அளவுக்கு தான் இந்த பீட்டிங் ப்ராசஸ்ங்கிறது இருக்கணும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி பீட்டிங் வந்து நிறைய பேர் வந்து க்ரீம் கரெக்டாக வரலன்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் பீட் பண்ணுற பொறுத்து தான் இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி இருக்கும். பாருங்கள், அந்த மாதிரி பீக்ஸ் வரணும். அந்த மாதிரி வந்தால் கீழே உழுகாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு க்ரீம் பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், நான் இந்த க்ரீமோட பவுல் வந்து நான் எப்படி ஆப்போசிட்டில் போடுறேன். அந்த மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு க்ரீம் பர்ஃபெக்டாக பீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு க்ரீம் பீட் பண்ணுற க்ரீம்லேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் வந்து முதல்ல 250 கிராம்ஸ் க்ரீம் எடுத்துகிட்டு அது மற்ற க்ரீம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இந்த 250 கிராம்ஸ் க்ரீமும் நீங்கள் பீட் பண்ணதுக்கப்புறம் டைம் இன்னும் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த 250 கிராம்ஸ் க்ரீமையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கூலிங் டெம்பரேச்சரில் இருக்கும். இன்னும் நல்லா நீங்கள் க்ரீம் வந்து நீங்கள் கேக் அப்ளை பண்ணும்போது நீட்டாக வரும் ஃபினிஷிங்கு. அதே மாதிரி இங்கே நம்ம சுகர் சிரப் எடுக்கணும். இந்த சுகர் சிரப்புங்கிறது எதுக்கு என்னன்னு உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். இதில் ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பிளாக் ஃபாரஸ்ட் பேஸ்ட்ரி கேக்னால இன்றைக்கி வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் செர்ரிஸ் க்ரஷ் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மெயின் செர்ரிஸ் க்ரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் செர்ரி க்ரஷ் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது காரத்தினா. நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாட்டர் லிக்விடில் இது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். அதே மாதிரி கேக் மேலே அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் க்ரஷ்ஷும் தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் க்ரஷ்ஷு தனியாக எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கூலிங் இருந்தால் சூப்பராக இருக்கும். நீங்கள் நார்மலாக ஸ்டோர் பண்ணும்போது வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஆனால் அப்ளை பண்ணும்போது மட்டும் நீங்கள் கேக்கே அப்ளை பண்ணுறதுக்காக தான் எடுத்திங்கன்னா அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டார்க் காம்பவுண்ட் எடுக்கணும். இது வந்து சாக்லேட்டு. இந்த சாக்லேட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே போட போகிறேன் நான். ஒரு 150 கிராம் பக்கம் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். எந்த அளவுக்கு என்னென்ன எடுத்திருக்கேனே நான் உங்களுக்கு கிளியராக கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க. இது எடுத்து நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க, சீவி வச்சுக்கோங்க. இது சின்ன சின்னதாக சீவி வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் பெருசாகவும் சீவி போடுவாங்க. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜ்லேருந்து க்ரீம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கப்புறமா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணலாம். கேக்கு ஐசிங் பண்ணும்போது இந்த மாதிரி டைரெக்டாக டர்ன் டேபிள் மேலே வச்சுக்கலாம். இல்லைன்னா கேக் போர்டு இருக்கும் இல்லையா, கீழே வைக்கிறது, அதுக்கு மேலேயே வச்சுட்டு நீங்கள் ஃப்ராஸ்டிங் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டர்னிங் டேபிள் மேலேயே வச்சுட்டு நான் ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். ஸோ அடியில் இருக்கிற லேயரை வந்து முதல்ல வச்சுட்டு இது பாருங்கள், இங்கேருந்து கொஞ்சம் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் ஏன்னா புரியலன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. இங்கே வந்து நம்ம லிக்விட் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, இந்த சுகர் வாட்டர் அது வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். கேக் ஹார்டாக இருந்துச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி லிக்விட் வாட்டர் தான் தேவைப்படும். ஏன்னா லிக்விட் சிரப் தான் தேவைப்படும். ஏன்னா இது வந்து கேக் சாஃப்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சுகர் சிரப் வந்து கம்மி தான் தேவைப்படும். அதே கேக் ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சைடில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியாக வரும். இல்லை சாஃப்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் க்ரீம் எடுத்து நல்லா கொஞ்சம் க்ரீம் எடுத்துகிட்டு அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி க்ரஷ் இதுக்கு பதிலாக நீங்கள் செர்ரி க்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். செர்ரி க்ரஷோட ஸ்ட்ராபெரி க்ரஷ் டேஸ்ட் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் செர்ரிஸ் வந்து அங்கங்கே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கேக் ஆர்டரு அவங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறமா கஸ்டமர் வந்து இன்னும் 1.5 கிலோ கேக் ஆர்டர் எனக்கு சேம் பிளாக் ஃபாரஸ்ட்டே வேணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் பண்ணுவீங்களோ அந்தளவுக்கு நம்மளுக்கு கேக் ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளோட டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருப்பாங்க. அந்தளவுக்கு காசு பற்றி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா டேஸ்ட் நல்லா இருந்தாவே நிறைய பேர் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே நல்லா பிடிச்சிருச்சுன்னா வந்து திரும்பி திரும்பி வருவாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் லேயரு போட்டுட்டு செகண்ட் லேயரில் வந்து மேலே கட் பண்ணி வச்சுருக்க லேயர் வந்து செகண்ட் லேயரில் போட்டு சேம் அதே ப்ராசஸில் ஸ்ட்ராபெரி க்ரஷ்ஷு க்ரீமும் அதே மாதிரி சுகர் சிரப்பு அதே மாதிரி எல்லாமே சேம் ஆஸ் இட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தேர்டில் இருக்கிற கட் பண்ணி வச்சுருக்கிற லேயர் வந்து மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஃபில்லிங் கொடுத்துட்டேன். இதே ஃபினிஷிங்கில் வந்து க்ரம் கோட்டு கொடுக்கணும். பாருங்கள், இங்கே வந்து க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். க்ரீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சைடில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதே பேலட் நைஃப் வச்சு அப்படியே க்ளீனாக ரேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அப்படியே வந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு பர்ஃபெக்ட்னஸ் நம்ம கையில் வருமோ அந்தளவுக்கு நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்து பேலட் நைஃப் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்க்ராப்பர் இருந்தால் ஸ்க்ராப்பரில் வந்து ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஏடிஎம் கார்டு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இங்கே வந்து கிளிப் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு எனக்கு. நான் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகுறதுனால நான் கவனிக்கலை. ஸோ வீடியோ வந்து தெரியல. இப்படி ஏடிஎம் கார்டு வச்சு ஸ்க்ராப் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சைடில் எந்தளவு ஸ்மூத்தாக வந்துச்சுன்னு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே வந்து அந்த க்ரீம் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணிவிட்டு நீட்டாக பண்ணிவிட்டேன். இந்த டைமில் நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் க்ரம் கோட் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு சாக்லேட் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம சீவ் வச்சுருக்க சாக்லேட் வந்து கேக் அப்ளை பண்ணணும். இது வந்து எந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுப்போமோ அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நான் 150 கிராம் அளவுக்கு சாக்லேட் வந்து சீவ் வச்சுருக்கேன்.
இதில் வேணால் நீங்கள் எந்த மாதிரி டிசைனாவது கொடுத்துக்கலாம், சாக்லேட் கார்னிஷிங் கொடுக்கலாம். பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வந்துச்சுன்னு. இப்போ 925 கிராம்ஸ் 24 கிராம்ஸ் வந்துச்சு. இப்போ வந்து மேல் நம்ம கொடுக்கும்போது இன்னும் ஒரு 100 கிராம்ஸோ 150 கிராம் ஜாஸ்தி தான் வரும். கஸ்டமர் கொடுக்கும்போது ஒரு 100 கிராம்ஸோ 150 கிராம்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தால் அவங்களும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நம்மளுக்கு கொடுக்குற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பாருங்கள் ஒரு கையில் கேக் வச்சுட்டு ஒரு கையில் வந்து ஏடிஎம் கார்டு பிடிச்சிட்டு அப்படியே கேக் வந்து ஒட்டுகிட்டே வரணும். அந்த ஒட்டுகிட்டே வரும்போது கேக்கோட பாருங்கள், எனக்கு இங்கே வீடியோ ப்ராப்ளம் ஆகுது, நான் கவனிக்கல. இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மேலே வந்து நீங்கள் டெக்கரேஷன் கொடுக்கலாம். ஒரு பைப்பிங் பேக்கில் வந்து நீங்கள் க்ரீம் போட்டுட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ, நான் இந்த மாதிரி நாஜில் எடுத்து மேலே வந்து பூ மாதிரி போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து கேமரா நான் அப்சர்வ் பண்ணலை சரியாக, இது வந்து சரியாக கேப்சர் ஆகலை. ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் நீட்டாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பைப்பிங் பேக்கில் க்ரீம் போட்டு இந்த மாதிரி மேலே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன் போட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி போட்டு அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு பூ இருக்குது, அந்தளவுக்கு வச்சாச்சு. ஃபைனல் லுக்கு உங்களுக்கு கடைசியில் காமிக்கிறேன். அதுக்கப்புறமா சாக்லேட் வந்து நிறையாவே டிப் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த பிளாக் ஃபாரஸ்ட் சொன்னாவே இது சாக்லேட் வந்து நிறையாவே இருக்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லா கொடுக்கும். இந்த கஸ்டமர் வந்து இந்த கேக் ஆர்டர் கொண்டு போனதுக்கப்புறமா மறுபடியும் 1.5 கிலோ வந்து எனக்கு கேக் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம செஞ்ச கேக் வந்து இன்னொருத்தருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அது இன்னும் வாங்கிட்டு போகிறாங்கன்னா இன்னுமே ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஃப்ளேவர் நல்லா இருந்தால் தான் வாங்குவாங்க, இல்லைன்னா வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி ஃபைனல் லுக் இப்படி தான் வந்துச்சு கேக்கு. எப்படி இருக்குன்னு